ஆண்டவர் இயேசுவின் அன்பான நாமத்தில் பிதாவாகிய தேவனை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஆவிக்குரிய கிறிஸ்துவ உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சாந்தம் நமக்கு மிக மிக தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சாந்தம் எந்த அளவிற்கு அவரிடத்தில் இருந்தது, நாம் எந்த அளவிற்கு அதை கையாள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒன்று இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை அவர் திரும்பினால் தீர்க்கதரிசனம் நிறைவேறியிருக்கும். வாயிலிருந்து வார்த்தைகளை பேசினால் வாக்குத்தத்தம் நிறைவேறியிருக்கும். அவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருப்பாரானால் பழைய ஏற்பாட்டில் அவருக்கு முன் மாதிரியாக நிழலாட்டமானவர்கள் இந்த நிஜத்திற்கு நிழலாயிருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு ஒப்பீடோடு இந்த செய்தியை நாம் பார்ப்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். இங்கே பழைய ஏற்பாட்டிலே மோசே மிகவும் சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று தேவனே சாட்சி சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் ஒருவர் சாந்த குணமுள்ளவராயிருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மோசே சாந்த குணமுள்ளவன் என்று தேவன் பேசுகிறார். இங்கே தேவனுடைய குமாரன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று தம்மை பற்றி பேசுகிறார். இரண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஒப்பீடு இன்றைய தினத்தில் நாம் பார்க்கலாம். ஒப்பீடு என்றால் பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டோடும் மோசேயினுடைய சரித்திரத்தை கிறிஸ்துவோடும் ஒப்பீடு செய்து பார்க்க இருக்கிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பார்த்தால் மோசே தேவன் அழைக்கின்ற போது சாக்கு போக்கு சொல்லுகிறவனாய் இருந்தபடியினால் தேவன் அவன் மேல் கோபம் மூண்டவராகிறார். தேவன் கோபம் மூண்டவராக கூடிய அளவிற்கு மோசே ஒரு கோபக்காரனாய் கீழ்ப்படிதல் இல்லாதவனாய் இருந்த காரணத்தினால் தேவன் கோபம் மூண்டவராகிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் மோசேயை கொல்ல பார்க்கிறார். ஏனென்றால் ஆபிரகாம் முதல் முழு சரித்திரத்தையும் அறிந்திருந்த மோசே ஆண்கள் எல்லாரும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுத்த அந்த வார்த்தையை நினைவிலே கொண்ட மோசே இங்கே அவனுடைய மனைவியின் மூலமாய் மனைவிக்காக எந்த விதமான ஒரு கர்த்தருடைய கீழ்ப்படிதலும் இல்லாமல் இருக்கின்றார். அதாவது விருத்த சேதனம் என்ற ஒன்றுக்கு மனைவி தடையாய் இருக்கின்ற காரணத்தினால் தேவனை மோசே கோபப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதனால் மோசேயை தேவன் கொல்ல பார்க்கிறார். யாத்திராகமம் 32:22 மோசேக்கு மிகுந்த கோபம் வருகிறது. மலையிலிருந்து இறங்கிய அந்த காலகட்டத்தில் அப்பொழுது ஜனங்கள் மோசேயை கோபப்படுத்தினார்கள். அதனால் மோசேக்கு மிகுந்த கோபம் வருகிறது என்பதற்காக ஆரோன் சொல்லுகிறான், என் ஆண்டவனுக்கு கோபம் வராதிருப்பதாக என்று. கோபம் வந்த காரணத்தினால் ஆரோன் சொல்லுகிறான், கோபம் உனக்கு வரக்கூடாது என்று சொல்லுகிறான். யாத்திராகமம் 32:27-28 வசனங்களை வாசித்து பார்த்தால் மோசே என்னும் இந்த மனிதனுக்கு வந்த கோபத்தினால் அவன் 3000 பேரை கொன்று போடக்கூடிய அளவிற்கு அவனுக்கு கோபம் வந்திருக்கிறது. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் தேவனுடைய தீர்மானத்தின்படி மக்கள் கூட்டத்தை வழிநடத்தி செல்லுகின்ற போது மோசே மக்களின் மீது கோபம் மூண்டவனாக்கி அவன் சொல்லுகிறான், இந்த ஜனங்களை விட்டுவிடு மோசே, நான் அவர்களை அழித்து விடுகிறேன் என்று சொன்னபோது மோசே சொல்லுகிறான், இந்த ஜனங்களுடைய பாவத்தை நீர் மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறான். தேவன் யாருக்கு இறங்குகிறாரோ, தேவன் யார் மீது
கோபம் கொள்ளுகிறாரோ அதை மாற்றுவதற்கும் அவருக்கு ஆலோசனை சொல்லுவதற்கும் மனிதனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நாம் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் மோசே சொல்லுகிறான், தேவன் மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் எப்படி கிருபையுள்ளவராய் இருக்கிறாரோ அப்படித்தான் அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அப்படித்தான் அவர் நிறைவேற்றுவார். இப்பொழுது மோசே சொல்லுகிறான், உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறான். அந்த அளவிற்கு ஒரு கோபக்காரனாய் இருந்தான். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 12 முதல் 15வது வசனம் வரை வாசித்து பார்த்தால், மக்கள் கூட்டத்தை வழிநடத்தி செல்லுகின்ற போது கர்த்தர் கோபம், அந்த மக்கள் மீது கர்த்தருடைய கோபம் வருகின்ற போது மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களை நிதானமாய் வழிநடத்தி கொண்டு போ மோசே என்று சொல்லுகின்ற போது, மோசே இவர்களை பெற்றது நானோ என்று கோபம் கொள்ளுகிறான் கர்த்தரோடு. யாத்திராகமம் 32:19 ஆகிய அந்த வசனத்தை வாசித்து பார்த்தால், தேவன் மலைக்கு மோசேயை அழைத்து ஒரு அற்புதமான ஒரு கற்பலகையை செய்து தம்முடைய விலையேறப்பெற்ற கரத்தினாலே எழுதி மோசேயினுடைய கையில் கொடுக்கிறார். மோசே அந்த கற்பலகைகளை கொண்டு வருகிறான். அந்த இஸ்ரவேல் மக்கள் கூட்டம் மோசேக்கு கோபத்தை ஏற்படுத்தினபடியினால் மோசே கோபம் மூண்டவனாகி தேவன் கொடுத்த அந்த கற்பலகைகளை உடைத்து போடுகிறான். தேவனுடைய பொற்கரத்தால் செய்தது, தேவனுடைய அதிசயமான விரலினால் எழுதப்பட்டது. அது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட அந்த கற்பலகையை இவன் அப்படியே பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய கோபம் தேவன் கொடுத்த, தேவனுடைய பொற்கரத்தால் செய்த அந்த கற்பலகைகளை உடைத்து போடுகிறான். இத்தனை சம்பவங்களுக்கு பிறகுதான் கர்த்தர் மோசேயோடு சொல்லுகிறார், மோசேயை பார்த்து மோசேயை பற்றி சொல்லுகிறார், இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களிலும் மோசே மிகவும் சாந்த குணம் உள்ளவன் என்று. ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே அந்த பாத்திரங்களோடு பயணிக்கிறவர். தேவன் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் எப்படி நடக்கிறேனோ என்னுடைய பாத்திரமாகவே தேவன் மாறி தீர்ப்பு சொல்லுகிறவர். பாவத்தை மன்னிப்பதும் பாவத்தை மன்னியாதிருப்பதும் தேவன் அந்த பாத்திரங்களோடு இணைந்து பார்த்து தேவனுடைய தீர்ப்பு சொல்லப்பட வேண்டிய அந்த ஒரு மகத்தான தீர்ப்பு தான் தேவனுடைய தீர்ப்பு. இங்கே ஒரு சாந்த குணம் உள்ளவர் ஆண்டவர் இயேசு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தால், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் இயேசு தம்முடைய ஊழியத்தின் முதல் பிரசங்கமாகிய மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார். சங்கீதம் 37:11 அதைத்தான் சொல்லுகிறது. அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். முதல் பிரசங்கத்திலேயே, அவர் ஊழியத்திற்கு வந்த முதல் பிரசங்கத்திலேயே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். ஆனால் அவர் நான் மட்டும் சாந்த குணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. தம்மை பின்பற்றுகிற தம்முடைய மக்கள் கூட்டமும் சாந்த குணமுள்ளவராய் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று முதல் பிரசங்கத்திலேயே அவர் சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஊழியத்தின் மையப்பகுதியில் ஆண்டவர் சாந்தத்தோடே இருக்கிறார். சாந்தத்தோடே ஊழியம் செய்கிறார். சாந்தத்தோடே மக்கள் கூட்டத்தில் பேசுகிறார். அதைத்தான் பவுல் இங்கே நினைவுபடுத்துகிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இந்த காரியம் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இது கூறப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வருகின்ற போது மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதைகள் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வருகிறார் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம் இங்கே அவருடைய சாந்தத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பிரசங்கத்திலேயே சாந்தத்தை பற்றி பேசுகிறார்.
மையப்பகுதியிலே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற போது சாந்தத்தை பற்றி பேசுகிறார். அதற்கு பிறகு இறுதி பகுதியிலும் ஆண்டவர் இயேசு சாந்தத்தை பற்றி பேசுகிறார். மோசே சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்திலே பார்த்தாலும் கூட மோசே கோபத்தின் உச்சகட்டம் என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சாந்தத்தின் உன்னத சிகரம். மோசே கோபத்தின் உச்சகட்ட உருவம், கிறிஸ்து சாந்தத்தின் உன்னதமான சிகரம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11, 12 அங்கே மோசேயினுடைய சரித்திரத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது. அமலேக்கியரோடு இஸ்ரவேல் மக்கள் கூட்டம் கானானுக்கு பயணிக்கின்ற போது அங்கே அமலேக்கியர் அந்த வழியாக போகக்கூடாது என்று சொல்லுகின்ற போது அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. யாத்திராகமம் 17, 11, 12 ஆகிய வசனங்களில் நாம் அதை பார்க்கலாம். அங்கே ஒரு யுத்தம் நடக்கின்ற போது மோசே பேசாமல் இருக்கின்ற போது இஸ்ரவேல் மக்கள் கூட்டம் தோல்வியை சந்திக்கிறார்கள். உடனே மோசே மலையின் மீது ஏறி தன்னுடைய கைகளை விரித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்ற போது இஸ்ரவேல் மக்கள் கூட்டம் வெற்றியடைகிறார்கள், அமலேக்கியர் தோற்று போகிறார்கள். இதை எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆரோனும் ஊரும் இதை பார்த்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் அப்படியே வந்து ஒரு கல்லை எடுத்து போட்டு உட்கார்ந்து மோசேயினுடைய கைகளை ஆரோன் ஒரு புறமும் ஊர் ஒரு புறமாக 2 பேரும் சேர்ந்து தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். மோசேயின் கைகள் தாழ்ந்து போய் கொண்டிருக்கின்ற போது அமலேக்கியர் வெற்றி பெறுகிறார்கள். மோசேயின் கை உயர்ந்திருக்கின்ற போது இஸ்ரவேல் மக்கள் கூட்டம் வெற்றி பெறுகிறது. அதனால் இஸ்ரவேல் மக்கள் கூட்டத்திற்கு ஒரு வெற்றி வர வேண்டும் என்றால் மோசேயின் கைகள் உயர்ந்திருக்க வேண்டும். அதனால் ஆரோனும் ஊரும் 2 பக்கத்திலும் 2 பேர் தாங்கி பிடித்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே நிலையாயிருந்தது. அதிகபட்சம் ஒரு 8 மணி நேரம் அவன் தன்னுடைய கைகளை விரித்து கொண்டே இருந்தான். என்னுடைய கை வலிக்கிறது என்று மோசே விடுங்கப்பா கையை என்று சொல்லி அவன் நடந்திருப்பானேயானால், அல்லது நான் ஏதாவது சாப்பிட்டு வரேன் போயிருப்பானேயானால் அங்கே அமலேக்கியர் வெற்றி பெறக்கூடிய சூழல். ஆகவே அவன் அத்தனையும் தாங்கி கொண்டு 8 மணி நேரம் 2 பேரும் கைகளை பிடித்து கொண்டிருக்கின்ற போது மோசே கைகளை விரித்து கொண்டவனாகவே இருந்தான். இதுதான் தேவனுடைய தீர்ப்பு. எவ்வளவு கோபமடைந்த மோசே, கற்பலகைகளையெல்லாம் உடைத்து போட்ட மோசே, அந்த சம்பவத்திற்கெல்லாம் பிற்பாடு மோசே சாந்த குணமுள்ளவன் என்று தேவன் பேசுகிறார் என்றால், தேவனுடைய ஒரு தீர்ப்பு ஒரு முழு சரித்திரத்தையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையும் பார்த்து கொண்டிருக்கிறது. மோசே முதல் பயணிக்கின்ற போது ஆரம்பத்திலேயே கைகளை விரித்த அந்த சம்பவத்தை தேவன் மறக்கவே இல்லை. இதுதான் இந்த 8 மணி நேரம் அவன் கடைப்பிடித்த அந்த சாந்தம்தான் தேவனுடைய அந்த உன்னதமான அந்த நற்சான்றிதழுக்கு உரியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு 5 நிமிடம் நம்முடைய கைகளை விரித்து நிற்க முடியுமா? எத்தனை பேர் வந்து தாங்கி பிடித்தாலும் ஒரு அரை மணி நேரம் நம்முடைய கைகளை நாம் விரித்து நிற்க முடியாது. ஆனால் மோசே 8 மணி நேரம் கைகளை விரித்திருந்தான். அதனால் மோசே சாந்த குணம் உள்ளவன் என்ற தேவனுடைய வார்த்தையினால் நற்சாட்சி பெற்றான். இதுதான் தேவனுடைய தீர்ப்பு. சாந்தம், மோசேயினுடைய அந்த 8 மணி நேர சாந்தம் மோசே வாழ்க்கையில் செய்த அத்தனை கோபத்தையும் மேற்கொண்டு விட்டது. ஆகவே சாந்தமுள்ளவர்களாய் மனிதர்கள் இருக்க வேண்டும், தேவனை ஆராதனை செய்கிறவர்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கிறார். அதனால் இந்த சம்பவத்தை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எடுத்து சொல்லுகிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34, 52, மார்க்கு 15ஆம் அதிகாரம் 22, 46, லூக்கா 23ஆம் அதிகாரம் 33 முதல் 53 வரை, யோவான் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரை 36ஆம் வசனம் வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த சிலுவையின் சம்பவம் இங்கே இந்த வசனங்களிலே நாம் பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எத்தனை மணி நேரம் இருந்தார்? இந்த 4 சுவிசேஷங்களையும் வாசித்து பார்த்தால் 3 மணி நேரம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சித்திரவதை அனுபவித்து கொண்டிருந்தார்.
3 மணி நேரம், அதற்கு பிறகு 3 மணி நேரம் அந்தகாரம் இருந்தது. 7வது மணி நேரத்தில் தம்முடைய ஜீவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டார். 7வது மணி நேரத்தில் ஆண்டவர் இயேசு தம்முடைய ஜீவனை விட்டார். அதற்கு பின்பு 4 மணி நேரம் சிலுவையில் இருக்கிறார். அந்த 4 மணி நேர சிலுவையில் இருக்கின்ற போதுதான் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு வருகிறான். இந்த 11வது மணி நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான சரீரம் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் கைகளில் தவழ்கிறது. அப்படியே எடுக்கிறான் யோசேப்பு. ஆக மொத்தத்தில் 11 மணி நேரம் கைகளை விரித்தவராய் ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக இருந்தார், நமக்காக தொங்கிக் கொண்டிருந்தார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் கூட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மோசே கைகளை விரித்து கொண்டிருந்தான் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகின்ற போது 8 மணி நேரம். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் கூட்டம் பரலோகத்திற்கு போக வேண்டும், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 11 மணி நேரம் தம்முடைய கைகளை விரித்து கொண்டிருந்தார் கல்வாரி சிலுவையிலே. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது எனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் பாராமல் தெரிகின்ற ஒரு வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் நமக்காக அருளாதிருப்பது எப்படி என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பிதாவாகிய தேவன் இங்கே 11 மணி நேரம் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய கைகளை விரித்தவராய், கரங்களை விரித்தவராய், வேதனையோடு பாடுகளோடு தொங்கிக் கொண்டிருந்த ஆண்டவர் இயேசுவை மக்கள் கூட்டமே பார்ப்பதற்கு பரிதாபப்பட்டும் அச்சப்பட்டும் பயந்தும் போய்க் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டே இருக்கிறார். எதற்காக என்றால், கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதன் மூலம் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக. மோசே பயணத்தின் ஆரம்பத்தில் கைகளை விரித்தான் 8 மணி நேரம். ஆண்டவர் இயேசு ஊழியத்தின் இறுதி பகுதியிலே தம்முடைய கரங்களை விரித்தார். பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கின்ற போது, வாசிக்கின்ற போது மோசே ஒரு நிழலாட்டம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உயிரோட்டம். மோசே பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம், ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் ஒரு கிறிஸ்துவின் பிரமாணம். மோசே திரையில் தெரிந்த நிழல், இயேசு கிறிஸ்து திரையை கிழித்த நிஜம். மோசே எகிப்திலிருந்து கானானுக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போனவன். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலிருந்து நம்மை பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போகின்ற நம்முடைய ஆண்டவர். கிறிஸ்து கரங்களை விரித்தது 10 மணி நேரத்திற்கு மேல். மோசே கைகளை விரித்தது 8 மணி நேரம். மோசேயினுடைய கைகளை தாங்கிக் கொண்டிருந்தது 2 பக்கத்திலும் 2 ஆண்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களை தாங்கிக் கொண்டிருந்தது 2 பக்கத்திலும் 2 ஆணிகள். மோசேக்கு ஆண்கள், கிறிஸ்துவுக்கு ஆணிகள். எதற்காக? இந்த காலகட்டத்தில், இந்த உலகத்தில் பாடுகளிலும் பாவத்திலும் மற்ற எல்லா துர்க்குணத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை பிதாவினுடைய வீட்டிற்கு, சொந்த ராஜ்யத்திற்கு, பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையிலே கல்வாரி நாயகர் 11 மணி நேரம் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய கரங்களை விரித்து கொண்டே இருந்தார். அந்த அற்புதமான காட்சியை இந்த காலகட்டத்தில் நாம் பார்ப்போம். அந்த காட்சியை பார்த்து கிறிஸ்து எப்படி சாந்தமுள்ளவராய் இருந்தாரோ அதே மாதிரி நாமும் வாழ்க்கையில் சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஒரு அங்குலமாவது நாம் கிறிஸ்துவின் கல்வாரி காட்சியை பார்த்ததற்கு பிறகு சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறுவோம். தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அழைப்பாராக. நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஆமேன், ஆமேன்.